ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி முட்டை கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு, இல்லைனா ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு டிஃபன் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கொத்து பரோட்டா மாதிரியே. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொத்து சப்பாத்திக்கு சப்பாத்திலாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 8 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு சப்பாத்தியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கையிலேயே கூட பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கத்தியில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் சப்பாத்திக்குன்னு நிறைய கிரேவி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பாதி பாதியாக பிச்சு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொத்து சப்பாத்திக்குன்னே சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நீங்கள் மீதமான சப்பாத்தியில் கூட இது செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 8 சப்பாத்திக்கு நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொத்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் காரத்துக்கு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு. இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்தோன்னா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொத்து சப்பாத்தி, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இதில் கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி, தக்காளியோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன் 8 சப்பாத்தி எடுத்ததுக்கு. நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பொடி மாஸ்க்கு வறுப்போம்ல, அந்த அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு முட்டை வெந்திருக்கும் போதே சப்பாத்தி சேர்த்துடணும். அப்போ தான் சப்பாத்தி கூட நல்லா ஒட்டி கொத்து சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இந்த முட்டைக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கொத்து சப்பாத்தியில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள் குருமா, பட்டாணி குருமா எடுத்திருக்கேன். நீங்கள் நான்வெஜ் கூட சேர்த்துக்கலாம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சப்பாத்திலாம் சேர்த்து முட்டை நல்லா சப்பாத்தி மேலே கோட்டாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு பதிலாக பரோட்டா இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து செய்யலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கோட்டாக்குற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா செக் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்மளோட பட்டாணி குருமாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பரோட்டா சால்னா இருக்கும்ல, எம்டி சால்னா, அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் குருமா சேர்த்துடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி வதன்னு போயிடும். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இப்போது இதில் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ஊற்றின கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நறுக்குன கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான், நல்லா சுட சுட நம்மளோட டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. இது கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.